நியூசிலாந்துக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி பயிற்சியின் போது தோனி அடிச்ச சிக்ஸர் பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு. இங்கிலாந்துல வர ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மினி உலக கோப்பையின் கருதப்படும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் நடக்க இருக்கு. இதுல இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட 8 அணிகளும் பங்கேற்கிறாங்க. இந்த தொடரோட லீக் போட்டிக்கு முன்னாடி இந்திய அணி பயிற்சி போட்டியில நியூசிலாந்து அணியை எதிர்கொண்டது. இதுல டாஸை வின் பண்ண நியூசிலாந்து அணி கேப்டன் வில்லியம்சன் முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. இதை அடுத்து களமிறங்கின நியூசிலாந்து அணி 38.4 ஓவர்ல 189 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு. சுலப இலக்க துரத்தின இந்திய அணி 26 ஓவர்ல 3 விக்கெட்டுக்கு 129 ரன்கள் எடுத்த போது மழை பெஞ்சது. இதனால போட்டி நடக்கிறதுல தாமதமும் ஏற்பட்டது. கோலி 52 ரன்களையும் தோனி 17 ரன்களையும் அவுட் ஆகாம இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து மழை பெய்ததுனால டக்கோத் லீவிஸ் முறைப்படி இந்திய அணி 45 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டது. இதுல தோனி பவுல் பந்துல சிக்ஸர் அடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா நேரா கைக்கு வந்த பந்த பவுண்டரி லைன்ல இருந்தே கிராண்ட் ஹோமே கோட்டை விட்டது மட்டும் இல்லாம அத சிக்ஸருக்கும் அனுப்பிட்டாரு. அதை பார்த்த எல்லா வீரர்களுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோனியும் லேசா சிரிச்சிட்டாரு. இதை அடுத்து சோசியல் மீடியாஸ்ல வைரலா பரவிட்டு இருக்கிற அந்த வீடியோவால தோனி அதிர்ஷ்டம் காரணமா தான் இன்னும் இந்திய அணியில நீடிக்கிறாங்கன்னு சிலர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.